அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த ஈபியில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துடுச்சா இல்லையா, 60,000 காலி பணியிடங்கள்னு நீங்கள் தகவல் கேட்டீங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம், வேலை வாய்ப்பு 60,000க்கு மேலே டிஎன்இபியில் இருக்குது. இது மேலும் தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்இபியில் இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றம் செய்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பாக எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எடுக்க கிடையாது. இப்போது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தகவலும் கொடுக்க இபியில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த தகவலும் கொடுக்கலன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கடந்த மார்ச் 31 பெறப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் 59,864 காலிப்படைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மொத்தம் உள்ள 1,42,208 பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான பணிகள் நிரப்பப்படாமல் இருப்பதை அறிய முடிகிறது. இதற்கு முன்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆட்கள் தேர்வு எப்போது நடைபெறுகிறது, 2021 ஆண்டு கேங்மேன் பதவி எடுத்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா கேங்மேன் பதவி எடுத்தாங்க. இதுவரை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பு ஆட்கள் தேர்வு தொடர்பான டிஎன்பி தரப்பில் இருந்து தற்போது நீதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து துறைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கீழ் நிரப்பப்படும்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் சொன்னதே, டிஎன்பிஎஸ்சி நிரப்ப சொல்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் நிரப்பப்படும் என எதிர்பார்த்தோம். ஆனால் இதுவரை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து எந்த தகவலும் பார்த்திங்கன்னா கொடுக்க கிடையாது. அப்போனா பார்த்திங்கன்னா டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா எதனால் தகவல் உரிமைச்சட்டத்தில் போடுறதுலாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா எத்தனையோ எக்ஸாம் இப்போ அறிவிச்சிட்டாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாம் கூட பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சிட்டோம். ஆனால் இதுவரையும் அந்த தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டிலே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. டிஎன்இபி தனியாக தான் எடுக்க போகிறாங்க. இதற்கு கேங்மேன் 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேருந்து 10th 12th மெக்கானிக்கல் அண்டு பிகாம் ஃபிட்டர் ஐடி இது மாதிரி முடிச்சவங்களை பார்த்திங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு தகவல் நான் சொல்கிறேன். இதில் ஏஇ ஃபீல்டு அசிஸ்டண்ட் இந்த மாதிரி 10,200 பணியிடங்களை நிறுவ முடிவெடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்சி முடிஞ்சது. ஓகேங்களா, ஆட்சி முடிஞ்சு இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரிட்டர்னும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நாமும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தகவலை பார்த்திங்கன்னா நமக்கு தகவல் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கடைசி யார் அவர் தெரிவிச்சிருந்தவர் பார்த்திங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அனைத்து டிஎன்பிஎஸ்சிக்கு மாட்டார். ஆனால் அவங்களுக்கு தகவல் கிடையாது. ஏன்னா அப்போது ஆட்சி பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இப்போ ஆட்சி மாறின காலத்தால் டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா பணியிடங்கள் ஏகப்பட்டதாக இருக்குது. நீங்கள் யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. டிஎன்இபியிலேருந்து 60,000 காலி பணியிடம் இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 காலி பணியிடத்துக்கு மேலே 1,42,208 காலி பணியிடம் மேலே பார்த்திங்கன்னா இருக்குதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தகவல் உடனுக்குடன் வரை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நன்றி.